Hi students, next நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்ஸ் ஓகேவா. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது லிஸ்ட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேர் ஆர் 3 மெயின் டைப்ஸ் இன் HTML. HTML நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மெயின் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்டு லிஸ்ட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், தேர்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டு. அந்த ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட், இது ரெண்டும் தான் உங்களோட சிலபஸில் இருக்குது ஓகே. டெஃபினிஷன் லிஸ்ட்டு வந்து கிடையாது. ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நம்ம ஓஎல் அப்படின்னு சொல்லுவோம், டேக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎல் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இருக்க இந்த டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 3 டைப் இருக்கனால அது ஜஸ்ட் என்னங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஎல் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்தோன்னா ஆர்டரில் லிஸ்ட்டு, அதில் நியூமரிக் நம்பர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. அது வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி சீக்வன்ஸாக 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பர் வந்து என்னாகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓஎல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் ஓகேவா. அப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அது ஆர்டர் வைஸ் சீக்வன்ஸாக எனக்கு என்னாகும் அப்படின்னா 1 by 1 டிஸ்பிளே ஆகும். அதில் மொத்தம் நமக்கு 5 டைப்ஸ் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக் நம்பர் அப்படிங்கும்போது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த லிஸ்ட்டில். அதே கேபிட்டல் ரோமன் நம்பர் அப்படின்னா ரோமன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே ஸ்மாலில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மாலில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதே கேபிட்டல் ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லிஸ்ட்டை டிஸ்பிளே ஆகும். ஸ்மால் ஆல்ஃபாபெட் அப்படின்னா ஏபிசி ஸ்மால் லெட்டரில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. அப்போ லிஸ்ட்டுக்கான ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம், ஓஎல்ங்கிற டேகு, HTML கொடுத்தாச்சு, பாடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓஎல் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர்டு லிஸ்ட் ஓகேவா. இந்த டேக்லாம் என்னென்ன டேக் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் கேட்கலாம் ஓகேவா. ஓஎல் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ஓஎல் டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸும் பண்ணிடணும். ஓஎலுக்கு அப்புறம் எல்ஐ அப்படிங்கிறது லிஸ்ட்டு, நான் எதை லிஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னு வாசு ஸ்ரீ கலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த முடித்ததுக்கப்புறமா அந்த ஓஎல் என்ன பண்ணிடுறோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிடும் HTML நம்ம க்ளோஸ் பண்ணிடும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும், 1 வாசு 2 ஸ்ரீ 3 கலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. நார்மலாக இதை நார்மல் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. இதிலே வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூமரிக்கில் இருக்குது, ஒன்று வந்து ரோமன் நம்பர்ஸில் இருக்குது, ஸ்மாலு கேபிட்டல்னு. இப்போ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா டைப்புங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மெத்தடை எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் டைப்புங்கிறத யூஸ் பண்ணுறேன். அப்போ ஓஎல் டைப்பு, எனக்கு எந்த டைப் வேணும், எப்போ நான் வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறேன், ஸ்மால் லெட்டர் ஏ, அப்போது ஸ்மால் கேபிட்டல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நான் ஏன்னு கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. அப்போ வந்து எல்ஐ வாசு அப்படி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு எல்ஐ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஓகேவா. இப்படி நம்ம கொடுக்கும் போது எனக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும், எனக்கு வந்துட்டு நான் ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்னாகும், ஸ்மால் லெட்டர் ஏல டாட் வச்சுட்டு வாசு பி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை தான் நம்ம வந்து ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. தேங்க்யூ.